Hello everyone. Last class la வந்து பாத்தீங்கன்னா CSAT paper 2011 பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து 2012 CSAT question paper பார்க்கலாம். அண்ட் 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CSAT வந்து இட் வாஸ் ஸ்கோரிங் பேப்பர், நாட் ஜஸ்ட் அ குவாலிஃபையர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு நான் டிரான்ஸ்லேட்டட் ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ அதில் 6 to 8 கொஷின்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அதாவது சொல்யூஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம அந்த எதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் 2012 கொஷின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் சிலாஜிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் whimsical, சம் ஆர்டிஸ்ட் ஆர் drug addicts, frustrated people are prone to become drug addicts. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வென் டயக்ராம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வென் டயக்ராம்ஸை வச்சு அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் whimsical. ஸோ ஆர்டிஸ்ட் ஆர் whimsical. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இன்னர் கவரில் வந்துடும். ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் whimsical. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஆர்டிஸ்ட் ஆர் drug addicts. ஓகே, இங்கே சம் ஆர்டிஸ்ட் ஆர் drug addicts அப்படின்னா ஸோ சம் ஆர்டிஸ்ட் வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இந்த drug addicts கர்வ். ஓகேங்களா? சம் ஆர்டிஸ்ட் ஆர் drug addicts. நெக்ஸ்ட் frustrated drug addicts are prone to frustrated people are prone to becoming drug addicts. Okay, so frustrated people are prone to becoming drug addicts அப்படிங்கும்போது ஓகே, ஸோ frustrated people are prone to becoming drug addicts. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? வென் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ஸை வந்து அந்த கன்க்ளூஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் டிரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு கேட்டால் ஸோ ஆர்டிஸ்ட்க்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் எந்த இடத்துலையும் நமக்கு ரிலேஷன் கிடையாது. ஸோ இந்த டயக்ராம் படி பார்க்கும்போது ஸோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் தேர் இஸ் நோ ஓவர்லேப். ஓகேங்களா? ஸோ ஓவர்லேப் இருக்கலாம்னா ஓவர்லேப் இஸ் பாசிபிள். ஓகே, பட் 100% ஓவர்லேப் இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரேண்டமாக சம் டயக்ராம்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள். ஸோ ஆல் ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் ஓகே இந்த மாதிரி ஆல் ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் whimsical அப்படின்னு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டயக்ராமில் ஸோ சம் ஆர்டிஸ்ட் ஆர் drug addicts இருக்கு. ஓகே, drug addicts அண்ட் drug addicts ஆர் frustrated. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் drug addicts ஆர் frustrated. ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம் படி ஓகே செகண்டாக நம்ம வரைஞ்ச வென் டயக்ராம் செட் படி ஸோ எஸ் சம் ஆர்டிஸ்ட் ஆர் frustrated, பட் there is also a possibility that artists are not frustrated. அந்த ஃபர்ஸ்ட் செட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷனில் என்ன ஒரு ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எல்லா பாசிபிலிட்டிலையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் யூ ஹேவ் டு கன்சிடர் த கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியில் கூட அந்த கன்க்ளூஷன் இல்லை அப்படின்னா வந்து அந்த வென் டயக்ராம் செட் ஓவர்லேப் ஆகலை இல்லை கன்க்ளூட் ஆகலை அப்படின்னா அது ராங் தான். ஓகே, ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆர்டிஸ்ட் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இந்த இது படி கிடையாது. ஓகே, சம் drug addicts ஆர் whimsical. ஓகே, சம் drug addicts ஆர் whimsical அப்படின்னா எஸ் சம் drug addicts ஆர் whimsical. ஸோ ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் whimsical, சம் ஆர்டிஸ்ட் ஆர் drug addicts அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்க drug addicts வந்து டெஃபினட்டாக தே வில் பி whimsical அப்படி தானுங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புள் ஆர் drug addicts. ஓகே, ஸோ ஆல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புள் ஆர் drug addicts அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டயக்ராம் படி ஸோ நோ. இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புள் ஆர் drug addicts அப்படின்னா ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புள் ஆர் ப்ரோன் டு பிகம் drug addicts அப்படின்னா சம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புள் பிகம் drug addictsங்கிறது வேறு, frustrated people are prone to become drug addictsங்கிறது வேறு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ ராங். ஸோ whimsical people are generally frustrated. ஸோ அதுக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ whimsical people are generally frustrated, there is no overlap. Okay, so which means there is at least one possibility where whimsical people are not frustrated. Okay, so அதுவும் wrong. So based on this so some drug addicts are whimsical na correct answer. ஓகேங்களா? So next question.
either A and B are of the same age or A is older than B. Okay, either A and B are of the same age அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so A and B are of the same age na A is equal to B or A is older than B. Okay, so A and B are of the same age or A is greater than B. So இது single statement A is greater than or equal to B. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஒன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எய்தர் C and D are of the same age or D is older than C. ஸோ கண்டினியூயிங் ஃப்ரம் திஸ், D is older than C. ஓகேங்களா. ஸோ D is older than C. நெக்ஸ்ட் B is older than C, அது நமக்கு கொடுத்துருக்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட், B is older than C. Okay, so which one of the following conclusions can be drawn from the above statements? Okay, so first நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து இந்த எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படி கம்பைன் பண்ணும்போது, ஸோ A is greater than or equal to B, B is greater than C. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Dக்கு வந்து we don't have any reference. ஓகே, ஸோ இங்கே வந்து D is greater than C அப்படிங்கிறத விட வேறு எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ரைட் D is greater than or equal to C. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணதில் we get these two conclusions. So first, A is older than B. Okay, so A is older than B அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is older than or equal to B. ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி A is older than or equal to B. ஓகே, அப்போ older than B அப்படிங்கிறது கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், B and D are of the same age. ஓகே, ஸோ B and D are of the same age அப்படின்னா, ஸோ B and Dக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஸோ B greater than C, D is greater than or equal to C. ஃபார் எக்ஸாம்பிள் C வந்து 7 இருக்குது அப்படின்னா B வந்து 5 இருக்குது, சாரி B வந்து லைக் 15 இருக்காங்க, D வந்து 17 இருக்காங்க அப்படின்னா, ஸோ B is greater than C and D is greater than C. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா D is greater than B. இப்போ இந்த D வந்து 13 இருந்தாலும், ஸோ B is greater than C, D is greater than C, பட் D is less than B. ஓகேங்களா. ஸோ அதனால் B and D என்ன ஏஜ்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ரூல் பார்த்துருக்கோம், ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கன்க்ளூஷனை கரெக்டுன்னு நம்ம அசியூம் பண்ணோம். ஓகேங்களா. D is older than C, கரெக்ட். இல்லை, D is older than C ஆன்னு பார்த்தீங்கன்னா D is older greater than or equal to C. ஓகேங்களா. D is greater than or equal to C தான். ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ B is older than C, எஸ், B is greater than C. ஓகேங்களா. ஸோ B is older than Cன்னு ஸோ இங்கே கொடுத்துருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து we have to come to a single equation, அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். Okay, நெக்ஸ்ட்டு, only those who have a pair of binoculars can become members of bird watchers club. ஓகே, ஸோ பைனாக்குலர் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பேர்ட் வாட்சர்ஸ் கிளப்போட மெம்பர் ஆகலாம். ஓகே, ஸோ பைனாக்குலர் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் வந்து பேர்ட் வாட்ச் கிளப்போட மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, some members of the birdwatch club have cameras. Some members of the birdwatch club have cameras. The members who have cameras can take part in photo contest. Okay, so camera இருக்கிற members வந்து photo contestல participate பண்ணலாம். Okay, so இங்க வந்து எந்த ஒரு கேரண்டி இல்லை, லைக் பேர்ட் வாட்ச் கிளப் மெம்பர்ஸ் தான் ஃபோட்டோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கேமரா இருக்கிற யாராக இருந்தாலும் ஃபோட்டோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கன்க்ளூஷன்ஸ் எழுதிட்டோம். ஓகே, ஸோ சாரி, ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த வென் டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஆல் தோஸ் ஹூ ஹேவ் அ பேர் ஆஃப் பைனாகுலர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பேர்ட் வாட்சர்ஸ் கிளப். ஓகே, பைனாகுலர்ஸ் இருந்த எல்லாருமே பேர்ட் வாட்ச் கிளப் மெம்பர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அது பேர்ட் வாட்சர் கிளப் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா பைனாகுலர் இருக்கணும். பட் த ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஏ இஸ் பி. ஓகேங்களா, ஆல் ஏ இஸ் பினா ஆல் பி இஸ் ஏ இஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா, ஆல் ஏ இஸ் பினா ஆல் பி இஸ் ஏ இஸ் நாட் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், இது பி, இது ஏ.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா all A is B, all A is B, but all B is A is not true. ஓகேங்களா. பட் இப்படி இருக்கு அப்படின்னா sum B is A னா sum A is B is correct. ஓகேங்களா. sum A is B is correct. So that is the difference. ஓகே. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா those who have binoculars can become members of bird watchers club. பட் எல்லாருமே பைனாக்குலர் இருக்கிற எல்லாருமே வந்து பேர்ட் வாட்ச் கிளப் மெம்பர்ஸ் ஆனால் கிடையாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் பேர்ட் வாட்ச் கிளப் ஹேவ் அ பேர் ஆஃப் பைனாக்குலர்ஸ். எஸ். ஓகே. ஸோ ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் பேர்ட் வாட்ச் கிளப், ஏன்னா பைனாக்குலர் இருந்தால் தான் பேர்ட் வாட்ச் கிளப் மெம்பர் ஆக முடியும். அப்போ பேர்ட் வாட்ச் கிளப் மெம்பர் எல்லாருமே பைனாக்குலர் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. Third, all those who take part in photo contest are members of bird watch club. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இவங்க தான் வந்து இவங்க தான் வந்து ஃபோட்டோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற குரூப். ஓகேங்களா. ஸோ இந்த ரெட்டில் ஷேட் பண்ணியிருக்காது. ஓகேங்களா. பட் ஆர் தே பார்ட் ஆஃப் பேர்ட் வாட்சிங் கிளப்? இட் இஸ் நாட் நெசசரி தே ஹாவ் டு பி. பட் இங்கே ஆல் தோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆல் தோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி தே ஹாவ் டு பி மெம்பர்ஸ் ஆஃப் பேர்ட் வாட்சிங் கிளப். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ நன் ஆஃப் த போ கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட். ஓகே. டியூரிங் த லாஸ்ட் சம்மர் வெக்கேஷன் அங்கித் வென்ட் டு சம்மர் கேம்ப் வேர் ஹீ டுக் பார்ட் இன் ஹைக்கிங். ஓகே. ஸோ டியூரிங் லாஸ்ட் சம்மர் வெக்கேஷன் அங்கித் வென்ட் டு அ சம்மர் கேம்ப். திஸ் சம்மர் he is looking forward to a music camp where he hopes to sing, dance and learn to play the guitar. Okay. So ரெண்டு சம்மர் கேம்ப் போயிருக்காங்க. போன வருஷம் ஒரு கேம்ப், இந்த வருஷம் ஒரு கேம்ப். Okay. So based on the above information, 4 conclusions as given below have been made. Which one of these logically follows from the information given above? So மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க எந்த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கித்ஸ் பேரண்ட்ஸ் வாண்ட் ஹிம் டு பிளே கிட்டார். ஓகே. நமக்கு பேசேஜில் அங்கித்ஸ் பேரண்ட்ஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகேங்களா. தேர் இஸ் நோ இன்ஃபோ ஆன் அங்கித்ஸ் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட், அங்கித் ப்ரெஃபர்ஸ் மியூசிக் டு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ லாஸ்ட் சம்மர் வெக்கேஷனில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வெக்கேஷனில் மியூசிக் பண்ணுறாங்க. பட் இது வந்து போன வெக்கேஷனோட என்ஜாயபுளாக இருக்குது, இல்லை போன வெக்கேஷன் போரிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கானா? கிடையாது. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். தேர்ட் பார்த்தீங்கன்னா அங்கித் கோஸ் டு சம் டைப் ஆஃப் சம்மர் கேம்ப் எவ்ரி இயர். எஸ், 2 வருஷத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 2 வருஷமே ஹி கோஸ் டு சம்மர் கேம்ப். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, பட் ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. அங்கித் லைக் டு சிங் அண்ட் டான்ஸ். ஓகே. அங்கித் லைக் டு சிங் அண்ட் டான்ஸ் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஹி இஸ் பர்சூவிங் தட் ஆக்டிவிட்டீஸ், அதை ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து அது வந்து அவர் லைக் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ அங்கித் கோஸ் டு சம் டைப் ஆஃப் சம்மர் கேம்ப் எவ்ரி இயர். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 3 persons A, B and C wore shirts of black, blue and orange colors. Not necessarily in that order. ஓகே. இந்த நாட் நெசசரிலி in that orderன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ என்னன்னா ஸோ ஏ பிளாக்கு, பி ப்ளூ, சி ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஒருவேளை அப்படி அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா தே வுட் ஹவ் கிவன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா. ஸோ ஏ, பி அண்ட் சி ஓவர் ஷர்ட்ஸ் ஆஃப் பிளாக், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் கலர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏ வந்து பிளாக்கு, பி ப்ளூ, சி ஆரஞ்சுன்னு அர்த்தம். ஓகே. பட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் யார் வேணால் என்ன கலர் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் பேண்ட்ஸ் ஆஃப் க்ரீன், yellow அண்ட் ஆரஞ்சு கலர்ஸ் not necessarily in that order. Okay. So இது இப்போ another clue கொடுத்துருக்காங்க. No person wore shirt and pants of the same color. ஓகேங்களா. ஸோ ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து ஷர்ட்டும் இருக்குது, பேண்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ ஒரே பர்சன் வந்து இந்த ஆரஞ்சு ஷர்ட் அண்ட் பேண்ட்டை வேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா. ஓகே. அண்ட் further it is given that A did not wear shirt of black color, B did not wear shirt of blue color, C did not wear shirt of orange color, A did not wear pants of green color, B wore pants of orange color. So what were the color of the pants and shirts worn by C respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்
நம்ம வந்து ஒரு இதுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ A, B and C. ஓகே, ஸோ ஷர்ட்டுக்கு பேண்ட். ஓகே, ஸோ ஷர்ட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா ஸோ நம்ம எழுதிட்டு ஈஸியாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ பிளாக், ப்ளூ, ஆரஞ்ச். ஸோ பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன், yellow, orange. ஓகே, A did not wear a shirt of black color. ஸோ B வந்து ப்ளூ கிடையாது, C வந்து ஆரஞ்ச் கிடையாது. ஓகே, A did not wear a pant of green color. ஓகே, A வந்து green color pant கிடையாது. B wore pants of orange color. ஓகே, B வந்து he wore orange color pants. ஓகே, ஸோ இப்போது B வந்து ஆரஞ்சு கலர் பேண்ட்டை வேர் பண்ணியிருக்காருன்னா he cannot wear an orange color shirt. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்வியஸாக வாட் கலர் ஷர்ட் he wore? B வந்து ப்ளூ கலர் ஷர்ட். ஓகே, சாரி பிளாக் கலர் ஷர்ட். ஓகேங்களா, ஸோ இப்போது B வந்து பிளாக் கலர் ஷர்ட் வேர் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதை கண்டிப்பாக C வேர் பண்ணணும், ஏன்னா ஒரே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் இருக்குது. அப்போ C வந்து பாசிபிலிட்டி இங்கே கிடையாது. ஸோ C wore ப்ளூ கலர் ஷர்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுலேயே வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுலேயே ஆல்மோஸ்ட் நமக்கு ஆன்சர் ஹாஃபாக ஓகே 2 தான் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, சி வந்து ப்ளூ கலர் ஷர்ட். இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த கலர்ஸ் ஆஃப் பேண்ட் அண்ட் ஷர்ட் worn பை சி. ஓகே, ஸோ சி வந்து டெஃபினட்டாக ப்ளூ கலர் அப்படின்னா, ஸோ அடுத்து பேண்ட் இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துக்கிறதுனால இங்கே டேஷ் அண்ட் ப்ளூன்னு வர்றதை நம்ம நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இஸ் நாட் பாசிபிள், yellow and black is not possible. ஸோ yellow and blue, green and blue. ஓகேங்களா, ஸோ C வந்து if he wears blue color shirt, A வந்து blue color shirt wear பண்ண முடியாது. ஸோ A will wear orange color shirt. ஓகே, ஸோ ஷர்ட் வைஸ் இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பேண்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ B வந்து ஆரஞ்சு கலர் பேண்ட். ஸோ no other person can wear that orange color pant. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது ஓகே, ஏன்னா B வந்து he already wore orange color pants. ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிறது இங்கே பாருங்கள், C வந்து க்ரீன். ஓகே, C wears க்ரீன் கலர் பேண்ட். ஓகே, ஸோ நமக்கு அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு. ஓகே, ஸோ C wears a blue color shirt and green color pants. ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை எல்லோ கலர் ஷர்ட் யாருன்னா, ஸோ இஃப் C has worn a green color pant, ஸோ மற்ற எந்த 2 பேண்ட்டும் அவர் வேர் பண்ண மாட்டார். ஸோ ஆப்வியஸ்லி த ஒன்லி ஆப்ஷன் இஸ் yellow கலர். ஓகேங்களா, ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் yellow கலர். ஓகே, ஸோ A கேட்டாங்க அப்படின்னா yellow and orange, B வந்து black and orange, A வந்து orange shirt and yellow pant, B வந்து black shirt and orange pant, C வந்து blue shirt and green pant. ஓகேங்களா, ஸோ பேண்ட் அண்ட் ஷர்ட் ரெஸ்பெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் green and blue. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த டேபிளை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக போட்டோம்னா ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ 10 new TV shows were started in January, 5 sitcoms, 3 dramas, 2 news magazines. By April, only 7 of the new shows were still on, and 5 of them being sitcoms. So based on the above information, 4 conclusions as given below have been made. So which of them of these logically follows the information given above? ஓகேங்களா, ஸோ ஜானில் பார்த்தீங்க அப்படின்னா 5 sitcoms, 3 drama and 2 news magazine. அதே ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஷோஸ் இருக்குது. அதில் அந்த 5 sitcoms அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, 5 sitcoms அப்படியே இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற 7னா 2. ஓகே, 2னா என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, ஸோ ரெண்டுமே ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை 0 நியூஸாக இருக்கலாம். ரெண்டுமே ட்ராமா அண்ட் 0 நியூஸ், ஆர் 1 ட்ராமா அண்ட் 1 நியூஸ், 0 ட்ராமா அண்ட் 2 நியூஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 10 ஷோஸ் இருக்குது. இதே ஏப்ரலில் 7 ஷோஸாக இருக்குது. ஸோ 3 ஷோஸை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க.
அண்ட் இருக்கிற 7 ஷோஸில் 5 சிட்காம்ஸ் அப்படியே தான் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 2, ஸோ 7 - 5 வந்து 2. ஸோ மிச்ச 2 என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ 2 ட்ராமா ஆர் நோ நியூஸ் சேனல், 1 ட்ராமா அண்ட் 1 நியூஸ், ஆர் 0 ட்ராமா அண்ட் 2 நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஒன்லி 1 நியூஸ் மேகசின் ஷோ இஸ் ஸ்டில் ஆன். ஓகே, ஒன்லி 1 இஸ் ஸ்டில் ஆன் அப்படின்னா அதை நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. there are 3 possibilities. ஓகே, அதில் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி இஸ் 1:1. ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினெட்லி இட் cannot be said. Only one of the drama show is still on. Okay, so only one news magazine is still on. Obviously only one drama is still on. But first statement தப்பு அப்படிங்கும்போது, ஸோ அதை பேஸ்டான செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து இட் இஸ் திஸ் பாசிபிலிட்டி. இந்த ரெண்டுமே வந்து இந்த ஒரே பாசிபிலிட்டியை வேறு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர் நாட் 2 பாசிபிலிட்டிஸ், ஒரே பாசிபிலிட்டி தான், அது 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, சி அட்லீஸ்ட் 1 discontinued shows a drama. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அட்லீஸ்ட் 1 discontinued show ட்ராமாவான்னு கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ மொத்தமாக 3 ட்ராமா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் 2, இங்கே 1, இங்கே 0. அப்போ கண்டிப்பாக வந்து 3 ஷோவை குறைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ராமாவை கண்டினியூ அவங்க கன்ஃபார்மாக அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியே ஆகணும். அப்போ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ வியூவர்ஸ் ப்ரிஃபர் சிட்காம் ஓவர் ட்ராமா. ஸோ வியூவரோட டேட்டாவை அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ட்ராமாவை டிஸ்கன்யூ பண்ணுறதுக்கு மேபி ஸ்பான்சர்ஸ் கிடைக்காததாக இருக்கலாம், வேறு என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். பட் நமக்கு ஒன்று கிளியர், வியூவர்ஸை பற்றினா எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணி வி ஷுட் நாட் கன்க்ளூட். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் அட்லீஸ்ட் 1 discontinued show was a drama. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ரீட் த பேசேஜ் given below and the 2 statements that follow. So 4 men are waiting at the Delhi airport for a Mumbai flight. 2 are doctors and 2 are businessmen. Okay, so 2 doctors and 2 businessmen. 2 speak Gujarati and 2 speak Tamil. So 2 speak Gujarati and 2 speak Tamil. So profession based, language based கொடுத்துருக்காங்க. Okay, no 2 of the same profession speak the same language. Okay, same profession same language. For example, if one doctor speaks Gujarati, the other doctor will speak Tamil. ஓகேங்களா? and if one businessman speaks Gujarati, other businessman will speak Tamil. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 are Muslims and 2 are Christians. Okay, religion based, 2 Muslims and 2 Christians. Okay, no 2 of the same religion or of the same profession nor they do speak same language. Okay, so no 2 of the same religion. ஸோ ஒரு ரிலீஜனில் இருக்கிறவங்க அதே ப்ரொஃபஷன் இருக்க முடியாது, 2 பேரும் சேம் ப்ரொஃபஷன் இருக்க முடியாது, அண்ட் 2 பேர் வந்து சேம் லாங்குவேஜ் பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ த தமிழ் ஸ்பீக்கிங் டாக்டர் இஸ் கிறிஸ்டியன். த தமிழ் ஸ்பீக்கிங் டாக்டர் இஸ் அ கிறிஸ்டியன். ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக அதர் தமிழ் ஸ்பீக்கிங் டாக்டர் இஸ் அதர் தமிழ் ஸ்பீக்கிங் பிஸ்னஸ் மேன் வில் பி அ முஸ்லீம். ஓகேங்களா? ஸோ குஜராத்தி ஸ்பீக்கிங் டாக்டர் இஸ் ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தால் இன்னொருத்தர் வந்து கிறிஸ்டியனாக இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன் ஸ்பீக்ஸ் குஜராத்தி. ஓகே, ஸோ கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன் ஸ்பீக்ஸ் குஜராத்தி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன் ஸ்பீக்ஸ் குஜராத்தி, கரெக்ட். நெக்ஸ்ட்டு, த குஜராத்தி ஸ்பீக்கிங் டாக்டர் இஸ் அ முஸ்லீம். ஸோ குஜராத்தி ஸ்பீக்கிங் டாக்டர் இஸ் அ முஸ்லீம். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டான கரெக்ட். ஓகே, ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேட்டா வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை ஃபஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற அடிஷ்னல் டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து டீகோட் பண்ணிடலாம். டீகோட் பண்ணதுக்கப்புறம் இது சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, though quite consider the following statements. Though quite expensive, television is not a luxury item as one can learn many things through television. So which of the following statement is a valid inference from the above statement? ஓகேங்களா? ஸோ television is not a luxury item அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஏன் அதுக்கான அப்படிங்கிறதுக்கான ரீசனும் சொல்லிட்டான். ஓகே, ஆல் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் ஆர் ரிகார்டட் அஸ் லக்ஸரி அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து டெலிவிஷன் வந்து எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் வந்து அது லக்ஸரி கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் லேர்னிங் ஆர் நாட் லக்ஸரி. ஓகே, ஸோ ஆல் எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் லேர்னிங் ஆர் நாட் லக்ஸரி அப்படின்னா, ஸோ அது நம்ம கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல டெலிவிஷன் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். டெலிவிஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் லேர்னிங். ஸோ வி கேன் லேர்ன் த்ரூ டெலிவிஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. பட் இட் இஸ் எசென்ஷியலாக அது இருந்தால் தான் லேர்ன் பண்ண முடியுமானா கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது ஆப்வியஸ்லி ஒன் லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் இஸ் டி. பட் டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அண்டர்லைன் பண்ணலே டெலிவிஷன் இஸ் நாட் லக்ஸுரி ஐட்டம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். டெலிவிஷன் இஸ் நாட் அ லக்ஸுரி ஐட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மிஸ்டர் குமார் டிரைவ்ஸ் டு ஒர்க் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 48 km/h. ஓகே, ஸோ ஸ்பீட் வந்து 48 km/h. ஸோ 48 km/h ஸ்பீடுனா, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், in 1 hour he will travel 48 kilometers. In 1 hour he will travel 48 kilometers. அதுதான் ஸ்பீட். ஓகேங்களா. அதுதான் 48 km/h. Okay, time taken to cover the first 60% of the distance is 10 minutes more than the time taken to cover the remaining distance. Okay, so distance on the d. Okay, so distance d. Okay, so first 60% of distance na 60% of distance அப்படினு பாத்தீங்கன்னா, so 60 divided by 100 into d, so which is nothing but 0.6. okay, 0.6 d. ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 40%, which is nothing but 0.4 d. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 minutes. அதாவது 0.6 d minus 0.4 d is equal to 10 minutes. ஓகே, ஸோ அதாவது he will cover 0.2 d in 10 minutes. Okay, he will cover 0.2 d in 10 minutes. Okay, அப்போ மொத்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண என்ன டைம் ஆகும் அப்படின்னா வந்து, ஸோ 10 divided by 0.2 is equal to 50 minutes. Okay, he covers total distance in 50 minutes. ஓகேங்களா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸை 50 minutesல கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 km/h. ஓகே, now the speed is 48 km in 60 minutes. Okay, 60 minutesல he will cover based on speed 48 km in 60 minutes. But total travel time என்ன 50 minutes. அப்போ in 48 km in 60 minutes na 50 minutesல எவ்வளோ கிலோமீட்டர் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ x is equal to 48 divided by 60 into 50. ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து this and this will go for 8. ஸோ 40 km. ஸோ that is the distance from his office. ஓகேங்களா. ஸோ that is the distance from his office. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து திஸ் இஸ் அ ரேங்கிங் கொஷின். ஓகேங்களா. ஸோ ரேங்கிங் கொஷினில் எப்போவுமே நம்ம சால்வ் பண்ணும்போது ஹரிசான்டலாக எழுதுறது இட் இஸ் பெட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த திஸ் பர்சன் இஸ் பிரிட்டியர், ஹெவியர், ஃபாஸ்டர், ஹீ ஸ்கோர்ட் மோர் மார்க்ஸ், ஹீ இஸ் மோர் சேலரி வைஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரேங்கிங்கில் கொடுத்துருவாங்க. ஸோ ரேங்கிங்கில் எப்பவுமே வந்து வேர்ட்டிக்கலாக எழுதுறது பெட்டர். ஓகே, ஸோ கீதா இஸ் பிரிட்டியர் தேன் சீதா. ஸோ கீதா மேலே, கீழே சீதா. கீதா இஸ் பிரிட்டியர் தேன் சீதா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். பட் நாட் ஆஸ் பிரிட்டி as ரீதா. ஓகே, கீதா வந்து சீதாவோட பிரிட்டி, பட் நாட் ஆஸ் பிரிட்டி as ரீதானா ரீதாவோட கீழே. அப்போ ரீட்டா. ஓகேங்களா. So Rita, Geeta is prettier than Sita but not as pretty as Sita. Then first statement,
Sita is not as pretty as Geeta. Okay, இங்க பாருங்க Sita is not as pretty as Rita. Obviously correct. So first, second, third பார்த்தீங்கன்னா Sita is not as pretty as Rita. Correct. Second statement, B statement, Sita is prettier than Rita. கிடையாது. Sita is less pretty than Geeta. Geeta itself is less pretty than Rita. அப்போ Sita வந்து ரீதாவோட prettiயா இருக்க வாய்ப்பு இல்லை. Rita is not as pretty as Geeta. கிடையாது. ஏன்னா ரீதா தான் இருக்கலே most pretty. So prettiest. ஓகேங்களா. So Geeta is prettier than Rita. கிடையாது. Rita தான் கீதாவோட prettier. Okay. So நமக்கு first statement is correct. Sita is not as pretty as Rita. Next. A is the brother of B. Okay. Relationsல solve பண்ணும்போது so மேல்க்கு வந்து male and female symbols standardize பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா லாஸ்ட் செஷனில். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது மேல்ஸ்க்கு ஸ்கொயரும் ஃபீமேல்ஸ்க்கு வந்து சர்க்கிளும் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஏ வந்து பியோட பிரதர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணலை. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஓப்பன். ஓகே, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஓகே, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. டி இஸ் த பிரதர் ஆஃப் இ. ஓகே, பட் நமக்கு இ எங்கேன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். E is the daughter of B. Okay, E is the daughter of B. Okay, D is the brother of E. இப்போ நம்ம solve பண்ணலாம். D is the brother of E. ஓகேங்களா. ஸோ uncle of D. ஓகே, ஸோ uncle of D அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரேஷன் மேலே. ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. U நீங்கள், ஸோ உங்களுக்கு கீழே வந்து சன் ஆர் டாட்டர், அவங்களுக்கு கீழே கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டர்னு வரும். ஓகே, உங்களுக்கு ஹரிசாண்டலாக வந்து சிப்ளிங்ஸ், அப்புறம் நெஃப்யூ நீஸ், சாரி சிப்ளிங்ஸ் கசின்ஸ். ஸோ இந்த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நெஃப்யூ ஆர் நீஸ். ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ், அவங்களுக்கு மேலே கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சிப்ளிங் பாண்ட்னா ஹரிசாண்டல், மேட்ரிமோனியல் பாண்ட்னா ஹரிசாண்டலாக டபுள். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அங்கிள் ஆஃப் டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிக்கு டியோட பேரண்ட்ஸோட பிரதர். ஓகேங்களா. ஸோ டியோட பேரண்ட்ஸோட பிரதர். ஸோ பி வந்து நமக்கு என்ன ஜெண்டர்னு தெரியாது. ஸோ பட் அவங்க ஸ்ட்ரெயிட் ரிலேஷன்ஷிப்னால ஸோ பி வந்து எய்தர் ஃபாதர் ஆர் மதராக தான் இருக்க முடியும். ஸோ பி வந்து ஃபாதர் ஆர் மதர். இப்போ ஃபாதர் ஆர் மதரோட பிரதர் தான் வந்து அங்கிள். ஓகேங்களா. அப்போ ஏ. ஸோ டியோட அங்கிள் வந்து ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொஷின். ஓகே, ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங்னா ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக எழுதணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரமா ஸ்கோர் மோர் தேன் ராணி. ரமா ஸ்கோர் மோர் தேன் ராணி. ராணி ஸ்கோர் லெஸ் தேன் ரத்னா. ஓகே, ராணி ஸ்கோர் லெஸ் தேன் ரத்னா. ஸோ இங்கே தனித்தனியாக நம்ம எழுதிக்கிறது பெட்டர். ஏன்னா ரத்னாக்கும் ராமாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ரத்னா ஸ்கோர் மோர் தேன் ரமா. ஓகே, தேர்ட் சொல்லும்போது ரத்னா ஸ்கோர் மோர் தேன் ரமா. பத்மா ஸ்கோர் மோர் தேன் ரமா பட் லெஸ் தேன் ரத்னா. ஓகே, அப்போ பத்மா இங்கே எழுதிக்கிறோம். பத்மா ஸ்கோர் மோர் தேன் ரமா பட் லெஸ் தேன் ரத்னா. ஸோ 1 2 3 4. ஓகே, ஹூ ஸ்கோர் த ஹையஸ்ட். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் யாருன்னு பார்த்தோம்னா ரத்னா. ஓகே, ஸோ ஹூ ஸ்கோர் த ஹையஸ்ட் ரத்னா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனீங்க அப்படின்னா வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐ வாட்ச் டிவி ஒன்லி இஃப் ஐ எம் போர்ட். ஓகே, ஸோ நான் எனக்கு போர் அடித்தா மட்டும்தான் வந்து ஒன்லி இஃப் ஐ எம் போர்ட் ஐ வாட்ச் டிவி. ஓகேங்களா. ஐ வாட்ச் டிவி ஒன்லி இஃப் ஐ எம் போர். ஓகேங்களா. ஸோ போர் ஆனால் நிறையா வேலை பண்ணுவேன், அதில் ஒன்று வந்து டிவி. ஓகேங்களா. ஆனால் டிவி பார்க்குறேன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஐ ஆம் நெவர் போர்ட் வென் ஐ ஹாவ் த கம்பெனி ஆஃப் வென் ஐ ஹாவ் மை பிரதர்ஸ் கம்பெனி. ஓகே, ஸோ இஃப் ஐ ஹாவ் மை பிரதர்ஸ் கம்பெனி ஐ ஆம் நாட் போர்ட். ஓகே, பிரதர் இருந்தால் போர் இருக்காது, போரிங் ஃபீல். ஸோ பிரதர்ஸ் கம்பெனி. whenever I go to theater I take my brother along. ஓகே, ஸோ whenever ஸோ தியேட்டருக்கு போனாவே வந்து கண்டிப்பாக பிரதரை கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது
தியேட்டருக்கு போனால் கண்டிப்பாக okay. Whenever he goes to a theater, he or she takes his brother along. Okay. So இப்போ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ ஐ ஆம் போர்ட், ஐ வாட்ச் டிவி. ஓகே, போர் அடித்தா கண்டிப்பாக டிவி பார்ப்பாங்களா அப்படின்னா, டிவி பார்க்குறாங்கன்னா போர் அடிச்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக டிவி பார்ப்பாங்களான்னா கிடையாது. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இஃப் ஆல் ஏ இஸ் பி, ஆல் பி இஸ் ஏ கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ வாட்ச் டிவி இஃப் ஐ எம் போர்ட். ஆனால் போர் அடித்தா டிவி மட்டும்தான் பார்ப்பேன் கிடையாது. நான் பண்ணுற 10 விஷயத்தில் டிவி பார்க்காத ஒரு விஷயம். ஓகேங்களா. செகண்ட், இஃப் ஐ எம் போர்ட் ஐ சீக் மை பிரதர்ஸ் கம்பெனி. கிடையாது, அவங்க பிரதர் இருக்கும்போது போர் அடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா. பட் அதுக்காக போர் அடித்தா பிரதரை தேடுவேன் அப்படிங்கிறதுக்கான கன்க்ளூசிவான எவிடன்ஸ் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இஃப் ஐ எம் நாட் வித் மை பிரதர் தென் ஐ வாட்ச் டிவி. ஓகே, பிரதர் இருந்தால் போர் அடிக்காது, ஆனால் அவர் இல்லைன்னா போர் அடிக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா போர் அடித்தா மட்டும்தான் டிவி பார்ப்பார். ஓகே, ஸோ அவர் இல்லை அப்படின்னா போர் அடிக்கும் அப்படிங்கிறது கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஐ எம் நாட் போர்ட் ஐ டு நாட் வாட்ச் டிவி. கரெக்ட். இஃப் த பர்சன் இஸ் நாட் போர்ட் ஹி டஸ் நாட் வாட்ச் டிவி பிகாஸ் போர் அடித்தா மட்டும்தான் டிவி பார்ப்பார். அப்போ போர் அடிக்கலை அப்படின்னா அவர் டிவி பக்கமே போக மாட்டார். ஸோ இஃப் ஐ எம் நாட் போர்ட் ஐ டு நாட் வாட்ச் டிவி. நெக்ஸ்ட், only 6 roads A, B, C, P, Q and R connect a military camp to the rest of the country. Only one out of A, P and R is open at one time. Okay, only one out of A, P and R, only one is open at a time. ஓகேங்களா. If B is closed, so is Q. B is closed, அப்போ Q also closed. ஓகேங்களா. ஒன்லி ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஓப்பன் டியூரிங் ஸ்டார்ம்ஸ். ஓகே, டியூரிங் ஸ்டார்ம்ஸ் ஏ ஆர் பி. பி இஸ் க்ளோஸ் டியூரிங் ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட்ஸ்னா ஏ ஆர் பி இஸ் ஓப்பன், ஃப்ளட்ஸ்னா பி இஸ் க்ளோஸ்ட். In this context, which of the following statements is correct? Under normal conditions, only 3 roads are open. Okay. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் கண்டிஷன்ஸில் இந்த 3ல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா. பி க்ளோஸ் ஆச்சுன்னா கியூவும் க்ளோஸ் ஆகிடும்ல, அப்போ இங்கே 0. ஓகே, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, தேர் இஸ் இஃப் பி இஸ் க்ளோஸ் ஆல் ஆர் க்ளோஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது ஏவும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ இஸ் க்ளோஸ்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை ஸ்டார்ம்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ கேரண்டி. ஸோ நார்மல் இதில் தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ ஈவன் இஃப் APR, BQ and even if C is open, so normal timesல B close ஆச்சுனாவே வந்து maximum 2 தான் ஓப்பன் ஆயிருக்கும். சாரி 2 if B is closed only 2 can be open. But if Q is closed அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B ஓப்பனாக இருக்கும். ஏன்னா Q க்ளோஸ் ஆனால் B க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, பட் இஃப் பி இஸ் க்ளோஸ்ட் ஒன்லி 2 கேன் பி ஓப்பன் டியூரிங் நார்மல் டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ இது கிடையாது. ஏன்னா இங்கே பி க்ளோஸ் ஆனால் கியூவும் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா. அப்போ பிஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மல் டைமில், ஏன்னா ஏபி அண்ட் ஆர் 3ல் ஏதாவது ஒன்று தான் ஓப்பன் ஆக முடியும். பி க்ளோஸ் ஆனால் கியூவும் க்ளோஸ் ஆகிடும். அப்போது இங்கே 2 க்ளோஸ் ஆகிடும். அப்போ ஏஎன்சி மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸோ B, during storms at least one road is open. Okay, storms அப்போ A and B ஏதாவது 2ல் 1 தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அது கரெக்ட். during storms at least one road is open. Yes, it is correct. Third statement, during floods only 3 roads are open. floods அப்போ P க்ளோஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எத்தனை ரோடு வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டேட்டா நமக்கு சொல்ல. ஸோ 3 roads are ஓப்பன் அப்படின்னா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ P க்ளோஸ் பண்ணாங்கன்னா A ஓப்பன் ஆகிருக்கலாம், பிஏ க்ளோஸ் பண்ணலன்னா பி அண்ட் கியூ ஓப்பன் ஆகிக்கலாம், சியும் ஓப்பன் ஆகிக்கலாம். ஸோ 4 roads, there is a possibility that 4 roads can be open. ஓகே, அண்ட் மேக்ஸிமமாக எத்தனை ரோட்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னா கிவன் டேட்டா படி 4 roads கேன் பி ஓப்பன். ஓகேங்களா. டியூரிங் கெலாமிட்டிஸ் ஆல் ரோட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ராங். ஏன்னா ஸ்டார்ம்ஸ் அப்போ ஏஆர்பி ஏதாவது 2 ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் சியை பற்றின டேட்டாவே நமக்கு கிடையாது. ஸோ டியூரிங் கெலாமிட்டிஸ் ஆல் ரோட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ correct statement is
during storm at least one road is open. அந்த one road என்ன அப்படின்னா வந்து A or B. Okay, during storm at least one road is open. அந்த road என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A or B. Next, none of the students, okay, none but students are members of the club. Okay, none but students are the members of the club னா ஸோ ஒரு கிளப்பில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, none but students are members of the club. ஸோ ஒரு கிளப் இருக்குது, அதோட மெம்பர்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சாரி, none but students are members of the club. Okay, some of the members of the club are married persons. Okay, some of the members of the club are married persons. All married persons are invited for dance. Okay, so all married persons are invited for dance. Okay, so all married persons are invited for dance. Okay, so based on this first statement, all students are invited for dance அப்படின்னா கிடையாது. ஓகே, ஏன்னா மேரிட் பர்சன்ஸ் தான் இன்வைட்டட் ஃபார் டான்ஸ் அண்ட் some members of the club தான் married, so not all students are married. So all students are invited for dance னா தப்பு, பிகாஸ் இந்த வென் டயக்ராம் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆல் மேரிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளப் ஆர் இன்வைட்டட் ஃபார் டான்ஸா? எஸ். ஸோ ஏன்னா ஆல் மேரிட் பர்சன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் டான்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளப்போட மெம்பராக இருக்க முடியும். ஸோ எல்லா மேரிட் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர் இன்வைட்டட் ஃபார் த டான்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப் ஆர் மேரிட். நோ, சம் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப் ஆர் மேரிட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன்லையும் அதுதான் ட்ரூ. ஸோ ஆல் மெம்பர்ஸ் ஆர் மேரிட்னா இட் இஸ் ராங். ஸோ none of the above conclusions can be wrong. That is wrong because B வந்து we can finalize. ஓகேங்களா? ஸோ B வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். 4 political parties W, X, Y and Z decided to set up a joint candidate for the upcoming parliamentary elections. The formula agreed by them was the acceptance of the candidate by most parties. 4 aspiring candidates A, B, C and D approached the parties with their tickets. Okay, ஸோ இதுக்கு வந்து நமக்கு 4 கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பார்ட்டிஸ் வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, யாருக்கு மேக்ஸிமம் என்டோர்ஸ்மெண்ட் கிடைக்குதோ அவங்க தே கேன் கான்டெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கலாம். ABCD. ஓகே, இங்கே வந்து என்டோர்ஸ் பண்ணுற பார்ட்டிஸ் W, X, Y, Z. ஓகேங்களா? A was acceptable to W but not to Z. ஓகேங்களா? A வந்து he or she was acceptable to W but not to Z. B was acceptable to Y but not to X. C was acceptable to W and Y. D was acceptable to W and X. ஓகேங்களா? So when the candidate B was preferred by W and Z, so candidate B வந்து W prefer பண்றாங்க, Z prefer பண்றாங்க. C was preferred by X and Z. C வந்து X and Z. And A was acceptable to X but not to Y. Who got the ticket? Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Acceptance of the candidate by most parties. Okay, so acceptance of the candidate by most parties. இங்க பாத்தீங்கன்னா C was the most acceptable person to all the parties, W, X, Y, Z. Okay, so who got the ticket? C got the ticket. ஓகேங்களா? Next, all X brand cars parked here are white. Okay, so நிறைய கார்ஸ் இங்க பார்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? so some many cars are parked. Okay, அதுல some cars are X brand and all those X brand parked cars are white. ஓகேங்களா? அதுல white cars. ஓகேங்களா? Xங்கிற பிராண்டோட கார்ஸ் எல்லாமே white. Some of them have radial tires. Okay, some of them have radial tires. All X brand cars manufactured after 1986 have radial tires. So radial tires இருந்தாவே வந்து it is manufactured after 1986. So இங்க பாத்தீங்கன்னா so இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா? so இது வந்து X brand cars
after 1986. Okay, 1986 அப்புறம் தயார் செய்ய எல்லா எக்ஸ்பிராண்ட் கார்ஸ்க்குமே வந்து ரேடியல் டயர்ஸ் இருக்குது. ஓகே, ஆல் கார்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிராண்ட். ஆப்வியஸ் இங்கே பாருங்கள், இந்த பார்க் கார்ஸில் இந்த ஏரியாஸ். ஓகே, இவங்க எல்லாமே வந்து நாட் எக்ஸ்பிராண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஒயிட் கார்ஸ் ஆர் பார்க்டு ஹியர் கிடையாது. ஓகே, நிறைய கார்ஸ் இருக்கு, அதில் ஒயிட் கார்ஸும் இருக்கு, which does not mean all the cars parked are white. So first is wrong. Some white X-brand cars with radial tires are parked here. Yes, சில white, okay, some னு கொடுத்துட்டாங்க. Okay, so some white X-brand cars with radial tires manufactured after 1986 are parked here. Yes, it is correct. Cars other than X-brand do not have radial tires அப்படின்னு கிடையாது. So even in X-brand, cars before 1986 have radial tires, do not have radial tires. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக அதர் கார்ஸ்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ do not have radial tires அப்படிங்கிறது it is not a possibility. ஓகேங்களா? D, most of the X-brand cars are manufactured before 1986. ஓகே, ஸோ அதை பற்றின எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ how many cars are manufactured before 1986? So this is wrong. So the answer is option B. So some white brand cars with radial tires are parked here. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வேர்பல் ரீசனிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ நான் வேர்பல் ரீசனிங்கில் இந்த பிக்சர்ஸ் போட்டு ஸோ அது மூலமாக கேட்பாங்க. இது வந்து இமேஜ் ரொட்டேஷன் ஆர் மூவிங் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் முன்னால் இருக்கிறதுக்கு அடுத்ததுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்சை வச்சு நம்ம அடுத்த லைனில் என்ன வரும் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ள. அதோட மூவ்மெண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிளோட இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பொசிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 and 4. ஓகே, இந்த ரெக்டாங்கிளோட பொசிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் 1ல் இருக்குது, இங்கே பொசிஷன் 2, தென் இட் மூவ்ஸ் டு பொசிஷன் 3, தென் கம்ஸ் டு பொசிஷன் 4. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரொட்டேட் ஆகிட்டு திரும்ப பொசிஷன் 1க்கு வந்துடும். ஓகேங்களா? திரும்ப பொசிஷன் 1க்கு வந்துடும். அப்போ நம்ம பொசிஷன் 1ல் இருக்கிற இமேஜ் பார்க்கணும். கண்டிப்பாக B கிடையாது, பிகாஸ் இதில் வந்து பொசிஷன் 3ல் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ஸோ 1ல் இருக்கும்போது இட் இஸ் இன்வெர்டட், இட் இஸ் ஸ்ட்ரைட். 2ல் இருக்கும்போது இன்வெர்டட், 3ல் இருக்கும்போது ஸ்ட்ரைட், 4ல் இருக்கும்போது இன்வெர்டட். ஸோ அப்போ அகெயின் 1க்கு வரும்போது இட் ஷுட் பி ஸ்ட்ரைட். ஸோ ஆப்வியஸாக இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் வராது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். அண்ட் இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட் ஸ்ட்ரைட், அதுக்கப்புறம் கொஞ்சம் டில்ட் ஆகுது, இட் கீப்ஸ் ஆன் டில்ட்டிங் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இட் ஹஸ் டு பிகம் ஃப்ளாட். ஸோ ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா த லைன் பிகம்ஸ் ஃப்ளாட். ஓகே, லைன் பிகம்ஸ் ஃப்ளாட். ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொஷின், பட் நம்ம நார்மல் லாஜிக்கில் இது பண்ணால். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் கிவன். ஸோ ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் 4 tests. ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 4 different tests. ஸோ டெஸ்ட் 1, 2, 3, 4 ஆவரேஜ் மார்க் 60, 60, 70, 80. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 to 90 in first test, 45 to 75 in second, 20 to 100 in third and 0 to 104. ஓகேங்களா? If a student scores 74 marks in each of the 4 tests, in which one of the following tests is her performance best comparatively? Okay, best அப்படின்னு நீங்கள் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்மளோட மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க்கு க்ளோஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ 100 மார்க்கு எல்லாரும் 50 எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 எடுத்தாவே நம்ம இது பெஸ்ட்டு தான். ஆனால் எல்லாரும் 100 எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 90 எடுத்தாலுமே பெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் மார்க் 95, நம்ம 90 தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஈவன் இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு 100 அது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கோர் கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பாருங்கள், ஸோ 74 மார்க் எடுத்திருக்காங்க இன் ஈச் டெஸ்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் 60 இருக்கும்போது 74 தான், ஆவரேஜ் 70 இருக்கும்போதும் ஆவரேஜ் 70 இருக்கும்போது 74 தான், ஆவரேஜ் 80 இருக்கும்போதும் 74. ஓகேங்களா? பட் ரேஞ்ச் பாருங்கள், ஸோ 30 to 90, அதாவது மேக்ஸிமம் மார்க் வந்து 90 எடுத்திருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட், அப்போவும் அவர் 74 எடுத்திருக்காங்க. இங்கே 75 மேக்ஸிமம் எடுத்தப்போ 74 எடுத்திருக்காங்க, 100 எடுத்தப்போ 74 எடுத்திருக்காங்க,
100 தவிர 74 எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், the mark is closer to the maximum mark, அதுதான் வந்து பெஸ்ட் மார்க். ஓகே, அது படி பார்த்தோன்னா டெஸ்ட் 2ல, இன் டெஸ்ட் 2, ஓகே, மேக்ஸிமம் மார்க் வந்து 75. ஓகே, the students mark is 74. ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் டாப்பர். ஓகேங்களா? அப்போ அதுதானே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்க முடியும். ஆல்மோஸ்ட் டாப்பராக இருக்க தானே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அப்போ வந்து டெஸ்ட் 2. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 2 வந்து இட் இஸ் த டெஸ்ட் வேர் அந்த பர்சன் வந்து ஷீ பெர்ஃபார்ம் பெஸ்ட் கம்பேரிட்டிவ்லி டு த அதர் டெஸ்ட் ஆஃப் 1, 3 and 4. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கியூப்ஸ். ஓகே, ஸோ கியூப் அப்படின்னு டைஸ் அந்த மாதிரி. ஓகே, கியூப்ஸ் அண்ட் டைஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும்போது, ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் இஸ் a 3-dimensional one. ஓகே, அண்ட் இதில் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ஈஸியான விஷயம் என்ன, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 1 is given, இங்கே 3, 4 கொடுத்துருக்காங்க. இங்கே 1 is given, 5 and 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஆப்போசிட் ஆஃப் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ 3, 4, 5, 6 இருக்குன்னா 2 தான் ஆப்போசிட். எப்படின்னா, ஒரு கியூப்ல ஆல் சைட்ஸ் ஆர் கனெக்டட் டு 4 sides, and unconnected to 1. 1 கிட்ட கனெக்ட் ஆயிருக்காது, மிச்ச 4 கிட்ட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, unconnected side is the opposite side. ஓகேங்களா? unconnected side is the opposite side. All cubes, 4 connected sides, 1 unconnected side, which is the opposite side. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ரெப்ரசன்டேஷன் பாருங்க. இந்த y கூட b கனெக்ட் ஆயிருக்கு, o கனெக்ட் ஆயிருக்கு, w கனெக்ட் ஆயிருக்கு, g கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் r மட்டும் கனெக்ட் ஆக முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண. ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டபிள்யூக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன? ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட்ல, ஸோ டபிள்யூ வந்து இஸ் கனெக்டட் டு ஓ, ஒய், ஜி. ஓகே, அண்ட் பி வந்து கனெக்ட் ஆகாது. ஏன்னா பி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுவோம், ஒய் கூட கனெக்ட் ஆகும், ஓ கூட கனெக்ட் ஆகும், அதே மாதிரி ஆர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ பி வந்து கனெக்ட் ஆகாத ஒரே சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ தான். ஸோ ஆப்போசிட் டு டபிள்யூ இஸ் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ டபிள்யூ அது இங்கே பாருங்கன்னா ஒய், ஓ கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஜி வரும், இங்கே ஆர் வரும், ஆப்போசிட் சைடில் பி வரும். ஓகே, இது 3 ஹிடன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி பொசிஷன் வரும். ஸோ இஃப் பாசிபிள், ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் ஒரு இரேசர் ஆர் எனி திங் ரஃபாக ஒரு கியூபிக்கல் மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நீங்களே வந்து அதை ட்ரா பண்ணிங்கன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். பட் ட்ரா பண்ணுவோம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கனெக்டட் சைட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் சுற்றி வரையும் போது ஒய்யை சுற்றி இருக்கிற மிச்ச 4 சைட்லையும் ஓ, ஜி, டபிள்யூ, பி அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்கனெக்டட் சைடாக ஆப்போசிட்டில் ஃபேஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த அபோவ் ஃபிகர் P ரெப்ரசன்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங், Q ரெப்ரசன்ஸ் இன்டெலிஜென்ட், R represents truth, and S represents honest people. Which represents intelligent, honest and truthful, but not hardworking. So not hardworking na P varada circle. Okay, so P varada circle na, so இது P ஓட சர்க்கிள். அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோன்னா இதெல்லாமே P வராத ஏரியா. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ P வராத ஏரியாவில் 3 வந்து கொலைட் ஆகணும். ஓகே, ஏன்னா 3 பேர் இன்டெலிஜென்ட், ஹானஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல்ட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் பியூர்லி Q, திஸ் இஸ் Q அண்ட் S. ஓகே, ஸோ திஸ் இஸ் பியூர்லி Q, this is Q and S,
இது வந்து பியூர்லி எஸ், இது வந்து எஸ் அண்ட் ஆர், இது வந்து வெறும் ஆர். அப்போது இந்த 6 தான் வந்து Q, R and S வந்து 6. Okay, so the people who are intelligent, honest and truthful but not hardworking வந்து 6 people. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ KAB HMK BPH இந்த மாதிரி 3 கியூபோட ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. 3 views of the cube following a particular motion are given below. What is the letter opposite to A? ஸோ முன்னால் நம்ம பார்த்துருக்கோம், ஆப்போசிட்னா இட் இஸ் மோஸ்ட்லி த அன்கனெக்டட் சைட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் KAB, ஓகேங்களா, KAB. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏன்னா இப்படி இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா தான் அட்ஜசன்ட் சைடாக வரும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக இந்த பாக்ஸ் வந்து இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறோம், இந்த பாக்ஸ் வந்து மேலே ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு M, ஏன்னா M வந்து இங்கே வருது, M should be connected to K and H. ஸோ M is connected to K and H. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் P is connected to B and H. ஓகே, P is connected to B and H. ஓகே, ஸோ இப்போது கனெக்டே ஆகாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏக்கு எது கனெக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஏ கூட B is connected, ஸோ அப்போ B வராது. அண்ட் ஏ கூட M is connected, M வராது. ஓகேங்களா? அண்டு இப்போது இந்த பாக்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணோன்னா, ஸோ இது கீழே போயிடும், இது மேலே வந்துடும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து P வரும். ஓகே, ஸோ கேக்கு மேலே ஏ இருக்குது, கீழே B இருக்குது அப்படின்னா, சாரி, கேக்கு மேலே ஏ இருக்குது, கீழே H இருக்குது. அப்போ லெட்டர் ஆப்போசிட் டு ஏ இஸ் H. லெட்டர் ஆப்போசிட் டு ஏ இஸ் H. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங்கில் வரும். ஸோ நான் வெர்பல் ரீசனிங்கில், ஸோ இதில் பாருங்கள் பேட்டர்ன் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹரிசாண்டல், இந்த ஹரிசாண்டல் நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் த சேம். செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக என்னென்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் இமேஜில் அதுக்கு ஆப்போசிட், டைகனலி ஆப்போசிட். ஓகே, ஸோ டைகனலி ஆப்போசிட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. ஓகே, இங்கேருந்து இங்கே வருது. ஓகே, ஸோ அங்கேருந்து அங்கே வரும்போது இந்த இடத்துல. ஸோ தேர்டுக்கு போகும்போது என்னன்னா, அகெயின் திஸ் மூவ்ஸ் பேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு டைகனல் ஆப்போசிட் இமேஜ் எடுத்தோம்னா நமக்கு இந்த மிஸ்ஸிங் ஏரியா கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டைகனலி ஆப்போசிட் இங்கே வரும். ஓகே, ஸோ இங்கே வர்றது. ஓகே, ஸோ இந்த இமேஜ் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், guest lecture on 5 subjects: economics, history, statistics, English and mathematics have to be arranged in a week from Monday to Friday. Only one lecture can be arranged on each day. Economics cannot be scheduled on Tuesday. Guest faculty for history is available only on Tuesday. Mathematics lecture has to be scheduled immediately after the day of economics lecture. So immediately after na அடுத்து வரணும். ஓகேங்களா? English lecture has to be scheduled immediately before the day of economics lecture. Okay, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பேஸ்ட் கொஷின். ஸோ இந்த ஒரு கொஷினை பேஸ் பண்ணி, ஒரு பேசேஜை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கொடுத்துருவோம். இங்கே 2, ஸோ நெக்ஸ்ட் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு கொஷின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து, ஸோ வி கேன் சால்வ் இந்த ஒரு பேசேஜை நம்ம டீகோட் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வி கேன் சால்வ் த என்டையர் 5 செட் ஆஃப் 5 கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வில் ஹேவ் டு draw tabular column. Okay, so tabular column வந்து first நம்ம வரைஞ்சுக்கணும். And for all the 5 days, so 1 Monday, Tuesday, Wednesday, Thursday and Friday. Okay, so next subjects வந்து fill பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் கேனாட் பி டன் ஆன் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து எக்கனாமிக்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
Guest faculty for history is available only on Tuesday. So Tuesday is history. Next, mathematics lecture has to be scheduled immediately after the day of economics. So mathematics immediately after the day of economics. English lecture has to be scheduled immediately before the day of economics. So English before economics. Okay, so combining these two we get English, economics, mathematics. ஸோ இந்த செட் வந்து எல்லாத்துலேயுமே இமீடியட்லி பிஃபோர் இமீடியட்லி ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ அடுத்தடுத்து தான் இருக்கணும். ஸோ மண்டேல நம்ம ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இந்த கண்டினியூட்டியை பிரேக் பண்ணும். ஓகே, ஸோ வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளில் தான் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ த ஒன்லி ரிமைனிங் திங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் பி ஆன் மண்டே. ஓகேங்களா? ஸோ நம்ம டேபிள் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லெட்ஸ் கோ டு சால்விங் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ விச் லெக்சர் இஸ் ஷெட்யூல் பிஃபோர் மேத்தமெட்டிக்ஸ் லெக்சர்? ஓகே, ஸோ விச் லெக்சர் ஷெட்யூல் பிஃபோர் மேத்தமெட்டிக்ஸ் லெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேத்தமெட்டிக்ஸ் லெக்சர் இஸ் ஆன் ஃப்ரைடே. ஸோ பிஃபோர் மேத்தமெட்டிக்ஸ் லெக்சர் இட்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ பிஃபோர் மேத்தமெட்டிக்ஸ் லெக்சர் இட் இஸ் எக்கனாமிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், which lecture is scheduled between statistics and English? So which lecture is scheduled between statistics and English? So statistics inga irukku, English inga irukku. So before statistics and English it is history. Okay, so before between statistics and English it is history. Okay ngla? Okay, next, which lecture is the last one in the week? ஸோ லாஸ்ட் ஒன் இந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸ் தான் லாஸ்ட் ஒன் இந்த வீக். ஸோ லாஸ்ட் டே ஃப்ரைடே அன்னைக்கு மேத்ஸ் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ். விச் லெக்சர் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் அ வென்ஸ்டே? ஸோ வென்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் இஸ் ஆன் வென்ஸ்டே. ஸோ விச் லெக்சர் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் அ வென்ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். விச் லெக்சர் இஸ் ஷெட்யூல் பிஃபோர் மேத்தமெட்டிக்ஸ்? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைடேக்கு முன்னால் Thursday is economics. Okay, which lecture scheduled before mathematics அப்படின்னா economics. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கொஷினை நம்ம வந்து அந்த ஒரு பேசேஜ் வந்து if we solve it, so we'll solve it in entirety. ஸோ அந்த 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபாலோ எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட், 2 glasses of equal volume are respectively half and 3/4 filled with milk. They are then filled to the brim by adding water. Then their contents are then poured into another vessel. What will be the ratio of milk to water? Okay, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ண வேண்டியது இந்த மில்க் டு வாட்டர், வாட்டர் டு மில்க், அந்த ஃபைனலாக எழுதும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, பிகாஸ் இவ்வளோ சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் இஃப் வி மிஸ் ரெப்ரசன்ட் தென் ஆன்சர் வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 glasses of equal volume. ஸோ ஈக்குவல் வால்யூம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் glass A and glass B of equal volume. So glass A and glass B of equal volume. They are filled half and 3/4. Okay, so half and 3/4 வந்து fill பண்ணிருக்காங்க. Okay, then they are then filled to the brim with water. Okay, so first half na idhula 50%, idhula 75%. Okay, so 50% and 75%. So let us assume that இங்கே 50 liters. ஸோ வெசலோட கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 50 liters 50% வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ மில்க் வந்து இங்கே 50 liters இருக்கும், இதில் வந்து 75 liters இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் வில் பி 50 liters and then இதில் வாட்டர் வில் பி 25 liters. ஓகே, தென் ஃபைனலி தே ஆர் ஆல் ஆடட். ஓகே, ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஒரு சிங்கிள் வெசலில், ஸோ திஸ் போத் ஆர் ஆடட். ஓகே, ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் வெசலில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மில்க் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ மில்க் வில் பி 125 liters அண்ட் வாட்டர் வில் பி 75 liters. ஏன்னா இது ரெண்டையும் ஒரே வெசலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி ரெண்டையுமே ஒரே வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் என்னன்னு கேட்குங்க. ஸோ 125:75. ஸோ இது 25வால் டிவைட் பண்ணோம்னா 5:3. ஓகே, ஸோ ரெண்டுக்குமே எல்சிஎம் வந்து
sorry HCF வந்து 25 ratio ரெண்டு நம்பர்ஸை HCF ஆல் டிவைட் பண்ணோம்னா we get the ratio so 5:3 ஓகே ஸோ இது இன்னொரு மெத்தட் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 100 லிட்டர்ஸ் எடுக்காமல் இது வந்து 1/2 இது 3/4 அப்படிங்கிறதுனால 4 லிட்டர்ஸ்னு எடுத்தோம்னாலும் ஸோ இது ஒர்க் ஆகும் ஸோ இது 2 liters of milk and 2 liters of water the third இதில் 3 liters of milk and 1 liter of water ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா we straight away get 5 liters of milk and 3 liters of water okay so for example so vessel வந்து suppose it is 4 liter capacity so A ல வந்து 2 liter milk plus 2 liter water இருக்கும் B ல வந்து 3 liter ஏன்னா 3/4 னா 4 into 3/4 okay so 3 liter milk and 1 liter water ரெண்டே ஆட் பண்ணோம்னா 5 liter milk and 3 liter water வரும் ஸோ 5:3 milk is to water ஸோ அப்படியும் நம்ம ஸோ நீங்கள் பர்சன்டேஜ்னு எடுத்தோம்னா 100 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம் அப்சல்யூட் நம்பர் கொடுக்கல அப்படின்னா வந்து நம்ம எப்போவுமே பர்சன்டேஜுக்கு நம்ம 100ங்கிற வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஆல் மஷின்ஸ் கன்சியூம் எனர்ஜி ஓகே ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஸோ ஆல் மஷின்ஸ் consume energy okay then electricity provides energy so electricity is like one of the providing energy so electricity provides energy electrically operated machines are cheaper to maintain okay so here there is an overlap between electricity and machines okay so electricity operated machines okay so this group is cheaper to maintain machines that all machines consume energy okay definitely machine it must consume energy adilla basically the machines that consume electricity are cheaper to maintain okay and electrically operated machines do not cause pollution same okay adhe and the green la nama shade panirukolla adudha and no pollution okay no pollution okay so which of the following inferences can be drawn so all machines run by electrical energy அப்படினு கேட்றாங்க so all machines ஆனா so we cannot conclude because in the area blue la irukra blue shade irukra machines எல்லாமே வந்து they run on energy but not on electric energy okay so first statement is wrong second statement there is no form of energy other than electricity so அதுவும் வந்து கன்க்ளூசிவா கொடுக்கல electricity provides energy ன்னு தான் கொடுத்திருக்காங்க but there is only electricity provides energy அப்படினு கொடுக்கல so அதனால வந்து other than electricity energy other forms of energy இல்ல அப்படினு நம்ம சொல்ல முடியாது okay most machines are operated by electric energy most machines அப்படிங்கிறதும் like it's like most machines some machines அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதனால we cannot conclude it electrically operated machines are preferable to use yes ஏன்னா they are cheap and since they do not cause any pollution they are definitely preferable to use so D is the answer ஓகேங்களா next none but the rich can afford air travel okay basically none but the rich na only rich okay so none but nave sorry none but அப்படினு வந்துச்சுனாவே வந்து நீங்க அத only ல ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் okay none but the rich can afford air travel னா நீங்க only the rich can afford air travel அப்படிங்கறத நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் okay so only the rich can afford air travel some of those who travel by air become sick okay some of those who travel by air become sick some of those who become sick require treatment okay yaar sick aanangalo they require treatment okay who become sick by air travel require treatment அப்படினா நம்ம அதுக்குள்ள போடணும் பட் ஜெனரலா who become sick அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க so இது வந்து most suitable Venn diagram இருக்கும் ஓகேங்களா so coming to the conclusions all the rich persons travel by air no so those who travel by air are rich persons adu correct but all the rich persons travel by air ana no it is wrong those who travel by air become sick some of those who travel by air become the sick so those who travel na all those who travel by air become sick ingara context la vandrum so that is wrong all the rich persons become sick kadiyadu so only some of those okay so some na all varadu so some na some da okay so this is wrong all those who travel by air are rich obviously only rich can travel by air அப்படினா all those who travel by air are definitely rich ஓகேங்களா so அப்போ option D okay so next
நெக்ஸ்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில், ஸோ பட் ரேங்கிங் வந்து அந்த எந்த ஃப்ளாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இன் 5 flats, one above the other, live 5 professionals. The professor has to go up to meet his IAS officer friend. The doctor is equally friendly to all and has to go up as frequently as he has to go down. The engineer who goes up to meet his MLA friend above whose flat lives the professor's friend. From the ground floor to the top floor, in what order do the professionals live? Okay, so ground floor to the top floor, 1, 2, 3, 4, 5. So let us number it. Okay, the professor has to go up to meet his IAS officer friend. Okay, so IAS officer is above and professor is below. Okay, the doctor is equally friendly to all and has to go up as frequently as he has to go down. So doctor is equally and go up as frequently, go down equal at equal distance from everyone. So doctor occupies the third floor. Okay, so doctor occupies the third floor. The engineer has to go up to meet his MLA friend. So engineer has to go up to meet his MLA friend. Appo MLA lives above the engineer. MLA lives above the engineer. Engineer has to go up to meet his MLA friend, above whose flat lives the professor's friend. Okay, so engineer, MLA, and above his flat lives the professor. Okay, the the engineer has to go to meet this MLA friend, above whose flat lives the professor's friend. Okay, so அப்போ engineer கீழே வரும், MLA மேலே வரும், MLA க்கு இமீடியட்டாக மேலே professor's friend is IAS. Okay, so professor's friend is IAS. அப்போ இப்போ இங்கே engineer அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, above the engineer is the MLA, பட் அந்த எம்எல்ஏவோட இமீடியட் அப்பில் ஐஏஎஸ் இருக்கணும். ஓகேங்களா, பட் இங்கே டாக்டர் இருக்கிறதுனால தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ டெஃபினட்டாக எம்எல்ஏ இங்கே இருப்பார், அவருக்கு மேலே ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே இருப்பார். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இட் கேன் பி எய்தர் இன்ஜினியர் அண்ட் ப்ரொஃபஸர் ஆர் என்ஜினியர் அபோவ் அண்ட் ப்ரொஃபஸர் பிலோ. ஓகே, அந்த பொசிஷன் வந்து கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, but still we can find the answer. Okay, so from the ground floor to the top floor, in what order do the professionals live? ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் சியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு கொடுத்துருவாங்க, ஸோ இட் இஸ் ராங். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அண்ட் இன்ஜினியர். ஓகே, இங்கே இன்ஜினியர் அண்ட் ப்ரொஃபஸர். ஸோ அகெயின் ஏ, பி அண்ட் டி வந்து we cannot narrow down using 1 and 2. So let us go to 4 and 5. So MLA க்கு அப்புறம் தான் IAS officer. The only option that has MLA and IAS officer is MLA in the 4th floor, IAS officer in the 5th floor, doctor in the 3rd, so engineer in the 2nd, and professor in the 1st. Okay, so that's it. So in the 1 and 2 we don't need to solve. So using the knowledge of the persons living in the 4th and 5th floor, so we can narrow down the answer. Okay, so that's it for today. So 2012 CSAT question paper. So எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான, not important, quantitative aptitude and reasoning part we have completed. So next session we will see about 2013 question paper. Thank you.